இந்த நாட்டினுடைய குடிமகன்னு சொல்லி நிரூபிக்கணும்னு சொல்லி இது அந்த சிட்டிசன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சிஏஏ என்ஆர்சி நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசனில் கொண்டு வந்த ஒரு முயற்சி. அதை செய்ய வேண்டியது யாரு? உள்துறை அமைச்சர். தேர்தல் ஆணையம் அந்த பணியை எடுத்திருக்குது. அது தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை கிடையாது. ஞானேஷ்குமார், எத்தனை வந்தேரிகளை நீங்க பிடிச்சீங்க, எத்தனை இன்ஃபில்ட்ரேட்டரை நீங்க பிடிச்சீங்கிற கேள்வியை கேட்கும்போது he don't reply. இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள் எல்லாமே சுதந்திரத்துக்கு முன்னாலே இங்க இருக்கக்கூடியவங்க தான். அவங்களை எப்படி வந்தேரிகள்னு சொல்லி வெளியேற்ற முடியும்? இது ஒரு அரசியல் லாபத்திற்காக செய்யக்கூடிய பிரச்சாரம், அவ்வளவுதான். இது தேர்தல் ஆணையத்துடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்தது. இப்போ மக்கள் மேல தூக்கி போட்டாங்க. நீங்களே இந்த ஃபார்மை எடுத்துட்டு வாங்க, நீங்களே வெரிஃபை பண்ணுங்க, நீங்களே இந்த ஃபார்மை நிரப்பி கொடுங்கிற விஷயத்தை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஹேட் புஷ்ட் இட் ஆன் த பப்ளிக். அதுதான் பெரிய அநியாயம். இதுல ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட போறாங்க. முதல் கட்டமா நிறைய பேருடைய பெயர்கள் விடுபட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கு. திருப்பி ஒரு மாதம் இருக்கிறதுனால அந்த நேரத்தில் பிஎல்ஏஸ் எல்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக வேலை செய்தாங்கன்னா புதுசாக ஆட்களை சேர்க்க முடியும். அது சேர்க்கும்போது தான் வெளிமாநிலத்தில் இருந்த நிறைய பேரை சேர்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை இன்னைக்கு கண்கூடாக பார்க்குறோம். நான் ஃபீல்டில் பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இந்த வேலையை ரொம்ப நல்லா செய்துட்டு இருக்கு. வணக்கம். தமிழ்நாட்டில் 4ஆம் தேதியிலிருந்து எஸ்ஐஆரை தொடங்கிவிட்டார்கள், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இதில் ஏராளமான குழப்பங்கள் இருக்கு. ஆளும் கட்சி இதை எதிர்க்கிறதா ஆதரிக்கிறதா எந்த விதமான தெளிவான விளக்கமும் கொடுக்கப்படவில்லை. எதற்காக எதிர்க்கிறோம் என்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, மான்சூன் சீசன், எங்களுக்கு போதுமான அளவில் அவகாசம் கிடைக்கவில்லை என்கிற விஷயம். சரி, மக்கள் யார் இந்த எஸ்ஐஆரில் பங்கெடுக்க வேண்டும், எப்படி இந்த ஃபார்மை நிரப்ப வேண்டும், உங்களிடம் பிஎல்ஓ ஆஃபீஸர்கள் வருவார்களா, நீங்களே பிஎல்ஓ ஆஃபீஸர்களை போய் தேடி செல்ல வேண்டுமா, ஃபார்ம் நம்பர் 6 என்றால் என்ன, 7 என்றால் என்ன, 8 என்றால் என்ன, எந்த விதமான விளைவுகளை நீங்கள் எதிர்பார்க்க போகிறீர்கள் போன்ற ஏராளமான கேள்விகள் இருக்குது. இதற்கு விளக்கம் கொடுக்கும்படி ஒரு தெளிவான இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ தேவைப்படுவதாக நாங்கள் உணர்ந்தோம். அதை பற்றி மிகவும் ஆழமாக இன்றைக்கி பேச வேண்டிய அவசியம் இருக்குது. காரணம், எப்படி பீகாரில் இன்றைக்கி நாம் ஏராளமான தில்லுமுள்ளுக்களை பார்த்து வருகிறோமோ, எப்படி 68 லட்சம் வாக்காளர்களுடைய பெயரை நீக்கி இவர்கள் எல்லாருமே வந்தேரிகள் என்று கூறி பூசி மொழிகிவிட்டார்களோ, அதே போன்ற விஷயம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருடைய ஒவ்வொரு வாக்காளருடைய வாக்கு மிக முக்கியமானது. யாருமே வாக்கை இழக்கக்கூடாது என்கிற அக்கறையுடன் இந்த வீடியோவை நாங்கள் பதிவிட்டுக் கொள்கிறோம். இதை பற்றி மிகவும் ஆழமாக பேசுவதற்காக தாமஸ் ஐயா இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். எஸ்ஐஆர், அதை பற்றி ஏராளமான குழப்பங்கள் இருக்குது மக்கள் மத்தியில். எஸ்ஐஆர்னா என்ன? தமிழ்நாட்டு மக்கள் எதையெல்லாம் கவனமாக பார்க்க வேண்டும்? எஸ்ஐஆரில் வரக்கூடிய இஷ்யூஸாக இருக்கட்டும், அல்ல மக்கள் எங்கெல்லாம் போய் தன்னுடைய அப்படி பேர் நீக்கப்பட்டுச்சுன்னா எப்படி அதை அப்ரோச் பண்ணணும், இல்லை அக்கம் பக்கத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை எப்படி அவர்கள் பிஎல்ஓ ஆஃபீஸராக இருக்கட்டும், அல்ல தேர்தல் ஆணையத்துடைய ஏராளமான இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், அதை எங்கேருந்து அவங்க பெறலாம்? இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்றது பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட்லேயே இல்லாத ஒன்றை கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சியும் சரி, அதிமுகவும் சரி, இது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு திருத்தம் தானே, இதை ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இது வழக்கமாக நடக்கக்கூடிய திருத்தம் அல்ல. வழக்கமாக ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் ஒரு திருத்தம் நடக்குது. அதில் புதுசாக சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம், டிலீட் பண்ணுறவங்கள டிலீட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாலேயும் சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு சம்மரி ரிவிஷன் ஒன்று நடக்குது. அது எஸ்ஐஆர் இல்லை, அது சுருக்க திருத்தம்னு சொல்கிறாங்க. எஸ்ஐஆர் நடந்திருக்கான்னா இதுக்கு முன்னாலே 7 தடவை நடந்திருக்கு, பீகாரோட 8 தடவை நடந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் 2003 வெளியிட்டிருக்கக்கூடிய கைட்லைனில் பார்க்கும்போது அதில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னு சொல்லலை. அந்த நேரத்தில் ஒரு 62 பக்கத்தில் கைட்லைன் கொடுத்துருக்காங்க. அப்போது
நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய பட்டியலில் பேர் இருந்தாச்சுன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் அதே அட்ரஸில் இருக்கிறீங்களான்னு வந்து வெரிஃபை பண்ணிட்டு போனாங்களே தவிர ஃபார்ம் கொடுத்து இதை ஃபார்ம் நிரப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கல. இதை தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க வந்து செக் பண்ணிட்டு போனாங்களே தவிர அப்போ அடிஷனலாக ஏதாவது 18 வயசு ஆயிருக்கும் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை இறந்துட்டாங்க. ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பட்டியலை அவங்க ரீவெரிஃபை பண்ணி திருத்தங்களை செஞ்சாங்க. இதுதான் 2003 நடந்த வாட் மிஸ்டர் ஞானேஷ்குமார் இஸ் சேயிங் தட் 2003 கைட்லைன்ஸ் படி இந்த எஸ்ஐஆரை நடத்துகிறோம்னு சொல்லும்போது ஸோ இப்போ அது படி நடக்கலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நிச்சயமா. ரைட். இப்போது பிஎல்ஓ ஆஃபீஸர் ஒரு வீட்டுக்கு வரும்போது எந்த விதமான கேள்விகளை கேட்க போகிறார், எந்த விதமான ஃபார்ம்களை நிரப்ப சொல்ல போகிறார்? அப்படி நீங்கள் ஃபார்ம் நிரப்பலைன்னா, இல்லை உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனே வரவில்லை என்றால், ஒரு மாதத்தில் நீங்கள் ஃபார்ம் நிரப்பாத பட்சத்தில் நீக்கி விடுவோம் என்று கூறுகிறார்கள். விதவுட் எனி நோட்டீஸ், யூ கேனாட் ஈவன் அப்பீல், கோ ஃபார் அன் அப்பீல். எந்த விதமான சொல்யூஷனும் உங்கள்கிட்ட இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி, என்ன பண்ணலாம்? இல்லை, அதில் தான் நிறைய குழப்பங்கள் உருவாயிருக்கு. நீங்கள் இந்த நாட்டினுடைய குடிமகன்னு சொல்லி நிரூபிக்கணும்னு சொல்கிறாங்க. இது அந்த சிட்டிசன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சிஏஏ என்ஆர்சி நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசனில் கொண்டு வந்த ஒரு முயற்சி. அதை செய்ய வேண்டியது யார்? உள்துறை அமைச்சகம். பெரிய எதிர்ப்புகள் கிளம்புனதுனால மிகப்பெரிய நம்ம டெல்லியிலலாம் எப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் எதிர்ப்பு நிகழ்ச்சிகள் நடந்ததுன்னு பார்த்துருக்குறோம். அதுக்கு பிறகு அந்த கோவிட் வந்ததோடு அது எல்லாத்தையும் கைவிட்டாங்க. இப்போது தேர்தல் ஆணையம் அந்த பணியை எடுத்திருக்குது. அது தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை கிடையாது. இதில் என்ன ஆபத்துன்றத மக்கள் புரியணுன்றதுக்காக நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். நிறைய பேர் ஏற்கனவே ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு 30% பேர் ஓட்டே போடுறதில்ல. அது எல்லா இடத்துலையுமே அப்படி தான், எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போது பீகாரில் கூட குறைவாக தான் ஓட்டு வந்துருக்கு. இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி என் பேர் இருந்தால் இருக்கு, இல்லைன்னா இல்லை, அதனால நமக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க. ஏற்கனவே தேர்தல் ஆணையம் ஒரு முறை பேசும்போது சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டதுக்கு, சரி இவங்க இதில் இல்லை பட்டியலில் விடுபட்டு போச்சு, அவங்க குடிமகன் இல்லைன்னு ஆயிடுது, அப்போ என்ன செய்வீங்கன்னும் போது நாங்கள் இந்த பட்டியலை ஹோம் மினிஸ்ட்ரிக்கு உள்துறை அமைச்சகத்துக்கு கொடுத்துருவோம் அப்படின்றாங்க. அஸ்ஸாமில் என்ன நடந்திருக்குது? இந்த மாதிரி நிரூபிக்க முடியாதவங்களை அங்கே மட்டும்தான் என்ஆர்சி அரைகுறையாக நடந்திருக்கு, முழுமையாக நடக்கல. அங்கேயும் பெரிய பிரச்சனைகள்னால நின்றுட்டு அங்கே அவங்களுடைய ரேஷன் கார்டு எடுத்துட்டாங்க, பேங்க் அக்கௌண்ட்டை முடக்கிறதுக்கு சொன்னாங்க. நிறைய பேர் கைது பண்ணி அதுக்குன்னு ஒரு சிறப்பு ஜெயிலே தயார் பண்ணாங்க. பெரிய ஒரு ஜெயில் கவுஹாத்தி பக்கத்தில் கட்டி வச்சுருக்குறாங்க, அங்கே கொண்டு போய் போட்டாங்க. இவங்கெல்லாம் நிரூபிக்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு யாராவது ஒரு சொந்தக்காரங்களுக்கு இப்படி அரெஸ்ட் பண்ணி போயிட்டாங்கன்னு தெரிஞ்சால் அவங்க ஏதாவது முயற்சி செய்வாங்க. நான் நிறைய கேஸ் பார்த்துருக்குறேன். அங்கே ஒரு இந்த சிட்டிசன்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ்னு ஒரு அமைப்பு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்காக இலவசமாக உதவி செய்கிறாங்க. அவங்களோட ஒரு கலந்துரையாடலுக்கு போயிருந்தபோது பார்த்தா பெங்கால்லேருந்து வந்தவங்க, வேலை தேடி வந்தவங்க, இவங்களெல்லாம் பிடிச்சி உள்ள போட்டாங்க. அவங்களுக்கு கையில் இல்லைன்னா நீ இந்தியாக்காரன் தான், நீ பெங்கால்லேருந்து வந்தவொடனே நிரூபணம் கொடுனாக்கு கூலி வேலைக்கு போகிறவன் என்ன அத்தாட்சியை கொண்டுட்டு போவோம். இந்த ஆபத்து தமிழ்நாட்டுக்கும் வரும். உங்கள் பேர் விடுபட்டு போச்சுன்னு சொன்னால் அடுத்தால உங்கள் ரேஷன் கார்டை கட் பண்ணலாம், உங்கள் அக்கௌண்ட்டை முடக்கலாம், நீங்கள் கைது செய்யப்படக்கூட செய்யலாம். அப்போ நீங்கள் இந்த நாட்டினுடைய குடிமகன்னு போய் திருப்பி நிரூபிக்கணும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய பெரிய சிக்கலாக பார்க்குறேன். நீங்கள் இங்கேயே பிறந்து வளர்ந்து வேலை செய்தவங்க, இப்போ எனக்கே 67 வயசு ஆச்சு, நானும் எனக்கு 2002 பட்டியலில் என் பேர் இல்லை. நான் இப்போ நிரூபணம் செய்யணும் நான் இந்த நாட்டினுடைய குடிமகன். என்னால் நிரூபிச்சிட முடியும்னு வச்சுக்கிடுங்க. ஆனால் இது எல்லா மக்களுக்கும், குறிப்பாக எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு, அரைகுறையாக படிக்க தெரிஞ்சவங்களுக்கு இது பெரிய ஆபத்தாக முடியும். சரி, இப்போது இதே விஷயத்தை அமித்ஷா ஒரு நரேந்திர மோடி
அவர் எப்படி எடுத்து வைக்கிறாருன்னா, பீகார்ல இருந்து பாருங்கள், நாங்கள் வந்தேரிகளை கண்டுபிடிச்சி நீக்கிட்டோம், இந்தியா முழுவதும் எஸ்ஐஆர் நடக்கும், வந்தேரிகளை நாங்கள் கண்டுபிடிச்சு அவர்களை தன்னுடைய சொந்த நாட்டுக்கு அனுப்பக்கூடிய வேலையை பார்ப்போம், இல்லைன்னா செயலில் அடைப்போம். இதுதான் அவங்களுடைய ஒரே ஸ்டேட்மெண்ட். பீகார் எலெக்ஷனை நீங்கள் பார்த்துருக்கல, இந்த வந்தேரிங்கிற இஷ்யூவை வச்சே அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. பட் த சேம் கொஸ்டின் வென் ஆஸ் டு ஞானேஷ்குமார், எத்தனை வந்தேரிகளை நீங்கள் பிடிச்சீங்க, எத்தனை இன்ஃப்ளிட்டரை நீங்கள் பிடிச்சீங்கிற கேள்வியை கேட்கும்போது he don't reply. And 2005 onwards பீகாரில் சீஃப் மினிஸ்டர் யாருன்னா நிதிஷ்குமார், கோயிலேஷன் கவர்மெண்ட்டில் யார் இருக்குன்னா இதே பிஜேபி. 2014 onwards பிஜேபி is in the power. Then 2014 to we are sitting on 2025, 11 ஆண்டுகளாக எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் போனாங்க. ஹோம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய அமித்ஷா, யூ டோன்ட் ஹாவ் அ ரெக்கார்ட். ஸோ ஹவு டேஞ்சரஸ் இட் இஸ். இது ஆபத்தானதும் கேவலமானதும் கூட. நீங்கள் சொன்ன மாதிரி 11 வருஷமாக ஆட்சியில் இருந்துட்டு உங்கள்கிட்ட காவல்துறை இருக்குது, உளவுத்துறை இருக்குது, சிபிஐ இருக்குது, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் இருக்குது, சப்சிடரி இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்குது, ஆர்மி இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்குது. எல்லா பார்டர்லேயும் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோ சிஆர்பிஎஃப்போ இல்லை ஆர்மியோ காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த வந்தேரிகள்னு யார் வந்தாங்க? உண்மையில் பார்த்தா இந்தியாவில் வந்தேரிகள்னு சொன்னால் வரலாற்றை பார்த்தோம்னா ஆரியர்கள் எல்லாரும் தான் வந்தேரிகள். ஆன் ரெக்கார்ட் officially as per the home ministry we have 11,000 some 500-600 foreign nationals living in India. அவ்வளோதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க இதை எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா, சிறுபான்மையினருக்கு எதிராக, சிறுபான்மையினர்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, ஓட்டு போடக்கூடாதுன்னே அவங்கள எதிரிகளாகவே தான் எல்லா இடத்துலையும் ட்ரீட் பண்ணுறாங்க. அப்போ அந்த சிறுபான்மையினர்களை இவங்க பங்களாதேஷிலேருந்து வந்தவங்க, பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி வெளியேற்றுவோம் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை பண்ணுறதுக்கு தான். அது உண்மையில் பெரிய அளவில் பண்ணுறதுக்கு சாத்தியம் இருக்கான்னா சாத்தியம் இல்லை. ஏன்னா இதில் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள் எல்லாமே சுதந்திரத்துக்கு முன்னாலே இங்கே இருக்கக்கூடியவங்க தான். அவங்கள எப்படி வந்தேரிகள்னு சொல்லி வெளியேற்ற முடியும்? இது ஒரு அரசியல் லாபத்திற்காக செய்யக்கூடிய பிரச்சாரம், அவ்வளோ. இப்போது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எஸ்ஐஆரில் மக்கள் எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது, எந்த விதமான கவனத்தை மக்கள் செலுத்த? இதில் 2 விதமான உதவிகள் தேவைப்படுது. ஒன்று இந்த படிவம் நிரப்புறதுன்றது எளிமையான விஷயமா இல்லை. படித்தவங்களுக்கு, என்னுடைய அக்கா படித்தவங்க, ஒரு பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்தவங்க, இன்றைக்கி அந்த ஃபார்ம் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்க. ஓகே. ஏன்னா அதில் கேட்கக்கூடிய சில புள்ளி விவரங்கள் அவங்களால எடுக்க முடியல. அப்போது இதில் உதவி செய்கிறதுக்குன்னு பிளாக் லெவல் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 50 படியும் நீங்கள் கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் பலர்கிட்டையும் நேரடியாக பேசிட்டேன். அவங்களுக்கு இதெல்லாம் நிரப்பி கொடுக்குறதுக்கெல்லாம் டைம் இல்லை. அவங்கள டெய்லி மேலேருந்து விரட்டிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள்லாம் போனீங்க, எத்தனை ஃபார்ம் கொடுத்தீங்க, எத்தனை மணி வரை வேலை செய்தீங்க. ஸோ இதை ஃபார்மை கொடுத்துட்டு போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 2 நாள் கழிச்சோ 3 நாள் கழிச்சோ வரேன், நீங்கள் ஃபில்லப் பண்ணி வச்சுக்கணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதில் அவங்களுடைய உதவி என்பது குறைவாகத்தான் சாத்தியம். இப்போ அடுத்து உதவி செய்கிறதுக்கு BLA 2, BLA 1ன்றது அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள், BLA 2 தான் உண்மையில் முகவர்கள். தேர்தல் காலத்தில் அங்கே தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய கட்சிகளுடைய பூத் லெவல் ஏஜென்ட், பூத் லெவல் கட்சி சார்பாக வரக்கூடிய நபர்கள், அதை BLA 2ன்னு சொல்கிறாங்க. அவங்க இதில் உதவி செய்யலாம்னு சொல்கிறாங்க, ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுக்குறதுக்கு. நான் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய தகவல்களும் அதை தேடக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் பிரச்சனையாக இருக்குது. இன்னொன்று, ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாடு மாதிரி உள்ள பெரிய மாநிலத்தில் எல்லா பூத் லெவல்லையும் ஏஜெண்ட் போடணுன்னா குறைஞ்சது ஒரு 2 மாதத்துக்கு இந்த வேலை இருக்குது.
ஒரு 400 கோடி ரூபாயாவது செலவழிக்கணும். செய்துட்டு இருக்காங்க. நான் பட்டியல்களில் பார்த்தேன். இப்போ தேர்தல் இதில் முக்கியமாக ஒரு வாக்காளராக இருந்தாலும் சரி, இல்லை உதவி செய்ய விரும்புகிறவங்களாலும் சொல்லி இதை இந்த தகவலை பார்க்குறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட் இருக்குது. eci.tn.gov.in வெப்சைட்டில் போய் பார்த்தாச்சுன்னு சொன்னால் அதில் விஎல்ஓ லிஸ்ட் இருக்குது தொகுதி வாரியாக. இப்போ முதல்ல உங்களுக்கு எந்த தொகுதின்னு தெரியணும், ரெண்டாவது பாகம் தெரியணும் அல்லது பூத்து தெரியணும். பூத்து தெரிஞ்சால் தான் உங்கள் பூத் லெவல் ஆஃபீஸர் யாருன்னு தெரியும். அப்புறம் அதில் பிஎல்ஏ 2 யாரெல்லாம்னு பார்க்க முடியும். பல அரசியல் கட்சி ஒரே பூத்தில் 5-6 அரசியல் கட்சிகளுடைய பூத் ஏஜென்ட்டு கூட இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் அணுகி இதை ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கலாம். இதெல்லாம் எத்தனை பேருக்கு இந்த டெய்லி வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய அன்றாடங்காட்சிகளுக்கு இது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். இப்போ இதில் இந்த வெப்சைட்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு முதல்ல பிஎல்ஏ தயாராகணும், அவங்க படிக்கணும். இன்னொரு விதத்தில் டிட் பிஎல்ஏஸ் காட் எஜுகேட்டட் பை எலெக்ஷன் கமிஷன்? அதுவே ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா இவ்வளோ சீக்கிரமாக இத்தனை பேரை நீங்கள் தயார் செய்தீர்களா என்கிற ஒரு கேள்வி. பிஎல்ஓ ஆஃபீஸர்களை சரி நீங்கள் ஏதோ பண்ணியிருப்பீங்க, இன்னும் கேட்குறதுக்கு வேணால் ஆஃபீஸர்னு தெரியலாம், பட் யார் அவங்க? பஞ்சாயத்து லெவலில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ், அந்த மாதிரி அவங்களையே தேர்தல் ஆணையம் சரியாக எஜுகேட் செய்ததா என்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? பிஎல்ஓஸுக்கு இந்த பிஎல்ஏக்கான ட்ரைனிங்க்குன்னு சொல்லி அரசியல் கட்சிகளுக்கு டெல்லியில் கூப்பிட்டு வச்சு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கு கொஞ்சம் பயிற்சி கொடுத்தாங்க. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து அப்படி பயிற்சி கொடுக்குறாருன்னா 75 பேர் 1000 பேருக்கு கொடுக்கணும், அவங்க எல்லாரும் முடியாது, நடக்கும். பூத் லெவல் ஆஃபீஸர்ஸுக்கு ஒரு நாள் பயிற்சி கொடுத்துருக்கோம். கூப்பிட்டு வச்சு உன் வேலை என்ன, நீ உன் வேலை நீ ஃபார்மை கொண்டு போய் கொடுக்குறது, அவங்க நிரப்பி கொடுப்பாங்க, வாங்கிட்டு வா, அதில் ஏதாவது சிக்கல் இருந்தால் நீ இந்த மாதிரி பண்ணு, இவ்வளோதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்கெல்லாம் உண்மையிலே பெரிய அதிகாரிகள்லாம் கிடையாது, ஏதோ அதிகாரிகள்னு ஒரு பேர் மட்டும் தற்காலிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுக்கு அதில் பெரிய கஷ்டங்கள் இருக்குது. அப்போ அதில் தன்னார்வ தொண்டர்களுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. பீகார் எலெக்ஷனில் ஒரு மிகப்பெரிய இஷ்யூவை பார்த்தோம். பீகாரில் ஏராளமான நபர்கள் ஒட்டுமொத்த கிராமமாக ஒரு பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட ஃபார்மை நிரப்பி கொடுத்த நபர்கள், என்னுடைய பேர் இந்த பட்டியலில் சேர்க்கப்படும் என்று நம்பிய நபர்கள், கடைசி நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா அங்கே போய் பார்க்கும்போது அவங்களுடைய பேரே கிடையாது. யூனோ, ஸோ பிஎல்ஓ ஆஃபீஸர் கேன் ஆல்சோ டூ அ ஃப்ராட் திங் தட் ஃபார்மை வாங்கிட்டு நான் சப்மிட் பண்ணிட்டோம்னு சொன்னதுக்கப்புறம் சப்மிட்டே பண்ணலைன்னா, ஏன்னா ஒரு இஷ்யூ பீகாரில் போயிட்டுருக்கு. நிறைய பிஎல்ஓ ஆஃபீஸர்கள் அந்த ஃபார்ம்களை கொடுக்கல. அந்த நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜேடிக்கு ஓட்டு போடக்கூடிய நபர்கள். ஆன் கேமரா தேர் சேயிங் திஸ். அங்கே பிஜேபி ஜனதாதள் சேர்ந்த கூட்டணி ஆட்சியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய பலரையும் இந்த பிஎல்ஓவாக போட்டாங்க. அந்த பிஎல்ஓஸ் இந்த மாதிரி நிறைய தவறுகள் செய்திருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் சில தவறுகள் நடக்கலாம், அந்த அளவுக்கு நடக்காதுன்னு நம்பலாம். ஒன்று, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்காங்க, பிஎல்ஏ பூத் லெவல் ஏஜென்ட்ஸும் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்காங்க, சிவில் சமூகம், இப்போ நம்ம வாக்குரிமை காப்பு இயக்கம் இருக்குது, இவங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி பெரிய அளவுக்கு தவறுகள் தமிழ்நாட்டில் நடக்காது. அதே நேரத்தில் இந்த ஃபார்மை நிரப்பி கொடுக்குறதுல இருக்கக்கூடிய கஷ்டத்தில் பார்த்திங்கன்னா, முதல்ல உங்கள் பேர், முகவரி, ஏற்கனவே ஒரு ஃபார்மில் ஏற்கனவே இருந்த ஒரு ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை வச்சு தான் உங்கள் ஃபோட்டோவோட உங்களுடைய அட்ரஸோட ஒரு பிரிண்ட் பண்ணி கொண்டு கொடுத்துட்றாங்க. 2 காப்பி தான் கொடுக்குறாங்க, ஒன்று உங்களுக்கு, ஒன்று அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது. அதில் தவறுகள் வந்தாச்சுன்னு சொன்னால் அந்த ஃபார்மை திருப்பி யூஸ் பண்ண முடியாது. அந்த ஃபார்ம் QR கோடோடு வருது. அது கமிஷனுக்கு அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எளிதாக இருக்கிறதுக்காக. இப்போ இதில் அந்த ஃபார்மில் ஃபில்லப் பண்ணும்போது ப்ராக்டிக்கலாக நான் பார்க்கக்கூடிய பிரச்சனை, பலர்கிட்ட இருந்து பார்க்குறது என்னென்னா, முதல்ல அதில் ஒரு தனி காலம் இருக்குது, புதுசாக ஃபோட்டோ ஒட்ட சொல்கிறாங்க, ஃபோட்டோ ஒட்டிடலாம், பேர், முகவரி இதெல்லாம் ஃபில்லப் பண்ணணும். அது ஏற்கனவே உங்களுடைய எபிக் கார்டுன்னு சொல்லக்கூடிய ஓட்டர் ஐடி கார்டில் இருக்கிறத பார்த்து எழுதணும்.
அதுக்கும் ஒரு ஸ்பெல்லிங் வித்தியாசம் வந்ததுனாக்கி அது கூடாது, அது தப்பாயிரும், அது சேர்க்க மாட்டோம் அப்படின்றாங்க. அதை விட பெரிய சிக்கல் என்னென்னா, அதுக்கு கீழே 2வது கட்டமாக அந்த படிவத்தில் இருக்கிறது என்னென்னா, 2002 அல்லது 2005 தமிழ்நாட்டில் அப்போது இப்படி அவசரமாக நடத்தலை. 197 தொகுதிக்கு முதல்ல நடத்தியிருக்காங்க 2002, 37 தொகுதிக்கு 2005 தான் பண்ணியிருக்காங்க. 3 வருஷம் நடந்திருக்கிறத இப்போது 2 மாதத்தில் எல்லாம் 1 மாதத்தில் எல்லா ப்ராசஸையும் முடித்து அப்புறம் வெரிஃபிகேஷன் தான். இப்போ அதில் தான் அந்த சிக்கல் வருது. அப்போ அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது பார்த்தா உங்களுடைய முதல் லெஃப்ட் சைடில் உங்களுடைய 2002 உள்ள தகவல்கள், இப்போ என்னை மாதிரி உள்ளவங்களுக்கு 2002 உள்ள தகவல்கள் எடுக்கணும்னு பார்க்கும்போது தேடினா 2002 பட்டியலில் என் பேரே எங்கேயும் காணும், என் மனைவி பேரை காணும். அப்போ அதில் நான் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ பென்சிலில் நீங்கள் இல்லைன்னு எழுதிக்கிடுங்கன்றாங்க. என்ன நோக்கத்தோடன்னு தெரியல, நல்ல நோக்கம்னு நினச்சிக்கிடுவோம். ஒருவேளை அவங்க பின்னால் தேடி எங்கே இருந்தாவது போடுவாங்களா இல்லையா. வலது பக்கத்தில் உங்கள் அப்பா அம்மாவோட தகவல் கேட்குறாங்க. என்னுடைய அப்பா அம்மா இறந்து ஏகப்பட்ட வருஷம் ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு அவங்களுடைய எஃபிக் கார்டு இருந்தது. அந்த காலத்தில் உள்ள கார்டில் இந்த அப்பாவுக்கு எல்லாம் இருந்துதானே எனக்கு தெரியாது. இப்போ அதில் போய் நான் அந்த லிஸ்ட்டில் தேடணும்னு சொன்னால், முதல்ல அந்த தொகுதி, அவங்க எந்த தொகுதியில் ஓட்டு போட்டாங்க. தொகுதிகள் இன்னைக்கு மாறி இருக்கு. மாவட்டங்கள் புதுசாக மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ கன்னியாகுமரி எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னாக்கி முன்னால் 7 தொகுதி இருந்து இன்னைக்கு அது 6ஆ மாறிடுச்சு. அப்போ அன்னைக்கு எந்த தொகுதியில் இவங்க ஓட்டு போட்டாங்கன்றதை கண்டுபிடிக்கணும். ரைட். கண்டுபிடிச்சு ஃபில்லப் பண்ணுறது தான் ஒரு மிகப்பெரிய கஷ்டமான வேலையாக இருக்குது. அதுலேயாவது தேர்தல் ஆணையம் ஒரு நல்ல காரியம் செய்திருக்கலாம். ஈஸியாக அதை சர்ச் பண்ணி எடுக்கக்கூடிய ஆப்ஷன் 2024 தேர்தலுக்கு முன்னால் இருந்தது. நீங்கள் ஒரு பேரை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னாக்கி உங்கள் பேர் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியுமா. இப்போ அதை எடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் உங்கள் கார்டை வச்சு உங்களுக்கு ஒரு ஓடிபி உங்களுடையது மட்டும்தான் பார்த்துக்கலாம். உங்கள் பேர் போடணும், உங்களோட எபிக் நம்பர் எழுதணும், அப்புறம் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வார்டு அதை நீங்கள் கரெக்டாக பதிவிட்டதுக்கப்புறம் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் வரும். ஆமாம், அப்படி தான். அப்போ இந்த 2002 2005 அந்த தேடுதலுக்கான ஒரு சர்ச் ஆப்ஷன் இல்லை. இன்னைக்கு பெங்கால்லையும் அதே மாதிரி இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. மஹுவா மோத்ரா எம்பி ட்விட்டரில் போட்டிருக்காங்க, நீங்கள் ஒரு பிடிஎஃப் ஃபைலாக போட்டு சர்ச் பண்ணாமல் வைக்கிறதுக்கு என்ன காரணம்ன்றத பதில் சொல்லுங்கள். அது பிடிஎஃப் கூட கிடையாது, இட்ஸ் ஸ்கேன்டு காப்பி. ஸ்கேன்டு காப்பி, கரெக்ட். இட்ஸ் ஃபோட்டோ ஜேபெக். எஸ். ஸோ அப்போது இதில் தான் பெரிய சிக்கல் ஒவ்வொருத்தரும் சந்திக்கிறாங்க. இது முதல் கட்டம். ஏற்கனவே உங்கள் பேர் இருக்குது, ஃபார்ம் கொடுத்துட்றாங்க. அந்த ஃபார்மை நடத்துகிறதுலேயே இவ்வளோ சிக்கல் இருக்குது. அப்போ அதில் தான் இப்போதைக்கு நீங்கள் எந்த ஆதாரமும் கொடுக்க வேண்டாம், சர்டிஃபிகேட் எக்ஸ்ட்ரா எதுவும் கொடுக்க வேண்டான்றாங்க. இன்னும் 2002 2005 உங்கள் பேர் இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்க போகுது? ஆதாரம் கொடுன்னு கேட்பாங்க ஃபர்தராக. அப்படி ஆதாரம் கொடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு 13 லிஸ்ட்டு வச்சுருக்காங்க. மிக கேவலம் என்னன்னாக்கி அந்த 13வது ஐட்டம் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா, பீகாரில் உள்ள 2025 எஸ்ஐஆர் லிஸ்ட்டு. அது தமிழ்நாட்டுக்கு எந்த விதத்தில் உதவும்? அங்கேருந்து வருவாங்க இல்லையா இங்கே ஓட்டு போட. எதுக்கு போட்டாங்கன்னு புரியலை. இப்போது அந்த 12 பார்த்தீங்கன்னா உங்கள் குடியுரிமையை ப்ரூஃப் பண்ணுற மாதிரி உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. ஒன்று நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இப்போ இருந்தாலோ, அல்லது கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக ரிட்டையர் ஆகி பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாலும் அந்த ஐடி கார்டு கொடுக்கலாம். 2வது உங்களுடைய பாஸ்போர்ட்டு கொடுக்கலாம். மீதி அவங்க எல்லாம் சொல்லியிருக்கக்கூடிய பர்த் சர்டிஃபிகேட், இந்த பர்த் சர்டிஃபிகேட்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தட் இஸ் நாட் அ ப்ரூஃப் ஃபார் யுவர் சிட்டிசன்ஷிப்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. இப்போ ஒரு நாட்டில் இந்த 2002 2003 கூட பண்ணும்போது கூடுதலான ஆட்களை சேர்க்கணுன்னு நோக்கம்தான் இருந்தது. இப்போ ஆட்களை நீக்கணும்னு நோக்கம்தான் தேர்தல் ஆணையம் இருக்கிறதா. தமிழ்நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் போட்ட 2-3 வீடியோஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது யூடியூப்பில். பார்த்தீங்கன்னா மிரட்டல் தோணியில் தான் இருக்குது.
நீங்கள் இதை பூர்த்தி செய்து கொடுக்கவில்லை என்றால் உங்களுடைய வாக்குரிமை பறிக்கப்படும். யார்? தேர்தல் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் அர்ச்சனா பட்நாயக்கே இப்படி பேசுகிறாங்க. அவங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து போட்ட வீடியோஸ்லையும் இப்படி தான் சொல்கிறாங்க. அப்போது ஒரு குடியுரிமை இழந்து போயாச்சுன்னாக்கி அவர் நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுல இவ்வளவு சிக்கல் இருக்குது. நீங்கள் அத்தாட்சியாக பின்னால் டாக்குமெண்ட்ஸும் கொடுக்க வேண்டியது இருக்கும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் புதுசாக சேரணும், அவங்களுக்கு இந்த விஎல்ஓசிட்ட கேட்டால் இல்லை அதுக்கு நாங்கள் இப்போ ஃபார்ம் கொடுக்கல, இந்த பட்டியல் வரும் அதுக்கு பிறகு நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுத்துக்கிடுங்க, அப்போ கேட்டு வாங்குங்க அப்படின்றாங்க. அதுக்கு தான் அந்த ஃபார்ம் 6ன்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்ம்லேயும் போகும்போது இதே மாதிரி எல்லா ஆவணங்களும் கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ ஸ்கூலில் ஒரு வேளை ஹாஸ்டலில் படிக்கிறாங்க, காலேஜ் ஹாஸ்டலில் இருக்காங்கன்னாக்கி அவங்க ஹாஸ்டல் வார்டன்ட்டு இருந்து சர்டிஃபிகேட் வாங்கணும். ஓகே. ஸோ அப்படி அந்த ஃபார்ம் 6 நிரப்புறது எப்போ தான் இப்போ சாத்தியப்படும்? டிசம்பர் 9 டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ண பிறகு தான் அதில் என் பேர் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அந்த ஃபார்ம் 6 கொடுக்க வேண்டியது. இன்னொரு ஆபத்து என்ன இருக்குன்னு சொன்னால் ஃபார்ம் 7ன்னு ஒன்று வச்சுருக்கேன். இதுதான் பெரிய குழப்பமான இது. அதில் தான் சிறுபான்மையினர்கள் பலரும் பயப்படுறது. ஏன்னா இது ஹரியானாவில் நடந்திருக்கு, மகாராஷ்டிராவில் நடந்திருக்குது, பீகாரில் நடந்திருக்கு. நீங்கள் போய் நான் எனக்கு அவர் ஃப்ராங்கோனுடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆள் அவர் இறந்து போனார், அதனால் பட்டியலிருந்து நீக்கிருங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரு, இங்கே இப்போ அவர் இல்லவே இல்லை, இந்த வீட்டில் வாடகைக்கு தான் இங்கே இருந்தார், போயிட்டாரு அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அதை பேஸ் பண்ணி அந்த பிஎல்ஓ உங்கள் பேரை டிலீட் பண்ணலாம். அதில் இன்னைக்கு வரைக்கும் தெளிவாக அதை ஒரு இந்த மாதிரி ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி வெரிஃபை பண்ணுவீங்க, எப்படி அதை கன்ஃபார்ம் பண்ணுவீங்கன்றதை பற்றி உள்ள ஒரு தெளிவு இல்லை. இதனால தான் நம்ம பார்த்தோம் ராகுல் காந்தியோட கொஞ்சம் இறந்தவர்கள்னு சொன்னவங்கெல்லாம் டீ குடிச்சிக்கிட்டு இருந்ததை பார்த்தோம். இறந்தவர்கள்னு 2 பேரை சுப்ரீம் கோர்ட்லலாம் கொண்டு போய் நடத்தினாங்க. இந்த ஒரு ஆபத்து இருக்குது. அந்த ஃபார்ம் 7 வந்து இந்த மாதிரி பயன்படுத்த முடியும். அதில் தேர்தல் ஆணையம் ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கல இது வரைக்கும். அடுத்தது வந்து நீங்கள் வீட்டை விட்டு மாறி போயிட்டீங்க. சிட்டியில் எல்லா நகரங்கள்லேயும் அது ஒரு பெரிய பிரச்சனை. ஒருத்தரும் வந்து உங்களுக்கு குத்தகை பத்திரம்லாம் தரமாட்டாங்க. நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் அதுக்கு ஆதாரமாக என்ன கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா பதிவு செய்யப்பட்ட குத்தகை ஒப்பந்த பத்திரம். அது வாங்குறதே பெரிய சிக்கல் ஒன்று. ரெண்டாவது சென்னையில் பார்க்குறேன், யாரும் 11 மாதத்துக்கு மேலே தரமாட்டாங்க. கரெக்ட். வீடு மாறிப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குன்னு அவங்க பயம் இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. இப்போ நீங்கள் வீடு மாறி போயிட்டீங்க, இந்த இப்போ போகக்கூடிய பிஎல்ஓ படிவம் கொடுக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு உத்தரவு அவங்க வீட்டில் இருந்தால் ஃபார்மை கொடுங்க, அடுத்து ஒரு நாள் போய் வாங்குங்க, தேவைப்பட்ட அவங்க இல்லைன்னா 3 தடவை வரைக்கும் போங்க, 3 தடவை இல்லைன்னு ஆச்சுன்னா அவங்க இல்லைன்னு எழுதி கொடுத்துருங்க, உங்கள் பேர் அவுட். நீங்கள் புதுசாக ஒரு வீட்டில் இருக்கிறீங்க, அங்கே ஒரு பிஎல்ஓ வர்றாங்க பக்கத்து வீட்டில் ஃபார்ம் கொடுக்குறதுக்கு, அவங்கள்ட்ட கேட்டால் இல்லை 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 உங்கள் பேர்லாம் எங்கள்கிட்ட தரல, அதனால நாங்கள் ஃபார்ம் தர முடியாதுன்னுறாங்க. அப்போ இவங்க என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா இந்த வரைவு பட்டியல் வர்றது வரைக்கும் காத்திருந்துட்டு ஃபார்ம் 8ன்னு ஒன்று இருக்குது, அந்த ஃபார்ம் 8 ஃபில்லப் பண்ணி முன்னால் என் பேர் வந்து இந்த தொகுதியில் இருந்து இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிறேன், அதனால் இதை எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே கொடுங்கன்னு கேட்கணும். அதில் சிக்கல் என்னன்னு சொன்னால் சப்போஸ் ஒரு கவனக்குறைவுனாலேயோ இல்லை வாண்டனாவோ கொஞ்சம் பேர் விடுபட்டு போச்சுன்னு வச்சுக்கிடுங்க, அந்த அப்பீல் கொடுக்கறதுக்கான கால அவகாசம் ரொம்ப குறைவாக இருக்குது. முதல்ல நீங்கள் ஃபைனல் லிஸ்ட் வந்ததும் போய் வெரிஃபை பண்ணணும், அது பஞ்சாயத்து ஆஃபீஸில் இது பூத்தில் ஒட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க, அதுக்கும் சர்ச் ஆப்ஷன் கிடையாது. இதுதான் பெரிய கஷ்டம். சர்ச் ஆப்ஷன் இருந்தோன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், சர்ச் ஆப்ஷன் கிடையாது.
ஸோ பூத்தில் ஒட்டியிருக்காங்களான்னு போய் பார்த்து அதில் பேர் நம்ம பேர் இருக்கான்னு பார்த்துட்டு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு பிறகு புது ஃபார்மும் எடுத்துகிட்டு எல்லா ஆவணங்களும் கொண்டுட்டு போய் பிஎல்ஓட்டை. அண்ட் த வர்ஸ்ட் பார்ட் இஸ் திஸ் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமாம், இது தேர்தல் ஆணையத்துடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தது. இப்போ மக்கள் மேலே தூக்கி போட்டாங்க. நீங்களே இந்த ஃபார்மை எடுத்துகிட்டு வாங்க, நீங்களே வெரிஃபை பண்ணுங்கள், நீங்களே இந்த ஃபார்மை நிரப்பி கொடுங்கிற விஷயத்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஹேட் புஷ்ட் இட் ஆன் த பப்ளிக். அதுதான் பெரிய அநியாயம். இப்போ இதில் இந்த 2வது ஸ்டேஜில் வரும்போது ஏற்கனவே ஃபைனல் லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நீங்கள் அப்பீல் பண்ணணுன்னா விஎல்ஓட்ட போக முடியாது. விஎல்ஓ அதோட அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. நீங்கள் அசிஸ்டன்ட் எலெக்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லேயோ அல்லது இல்லை இஆர்ஓட்டையோ போகணும். ஸோ அவங்கள்ட்ட நிறைய ஃபார்ம் வந்தோன்னா அவங்களும் கூட அலட்சியமாக விட்டுறதுக்கு பார்த்து அவங்க அதில் நிறுத்திட்டாங்கன்னு சொன்னால் அதில் விதிமுறைப்படி அவங்க ஏன் ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லணும்னு இருக்கு. ரிஜெக்ட் பண்ணால் உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை பார்த்து, அவங்க டிஸ்ட்ரிக்ட் எலக்ட்ரல் ஆஃபீஸர், ஸோ அவங்கள்ட்ட போய் ஒரு அப்பீல் கொடுக்கலாம். இதெல்லாம் ஒரு அவ்வளவு கம்பர்சம் ப்ராசஸ். இதில் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட போகிறாங்க. முதல் கட்டமாக நிறைய பேருடைய பெயர்கள் விடுபட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. திருப்பி 1 மாதம் இருக்கிறதுனால அந்த நேரத்தில் பிஎல்ஏஸ் எல்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக வேலை செய்தாங்கன்னா புதுசாக ஆட்களை சேர்க்க முடியும். அது சேர்க்கும்போது தான் வெளிமாநிலத்தில் இருந்த நிறைய பேரை சேர்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை இன்னைக்கு கண்கூடாக பார்க்குறோம். நான் ஃபீல்டில் பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இந்த வேலையை ரொம்ப நல்லா செய்துட்ருக்காங்க. விஎல்ஓ ஃபார்ம் கொடுத்துட்டு போன உடனே கொஞ்ச நேரத்தில் இவங்க போகிறாங்க, ஃபார்ம் நான் நிரப்பி கொடுங்க அப்படின்னு ஃபார்ம் நிரப்பிட்டு தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ தான் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ்லேருந்து இங்கே வந்துட்டாங்க, அவங்களெல்லாம் வெளியே அனுப்புறதுக்காகத்தான் இந்த வேலையே நடக்குது, அதனால இவங்களுக்கு ஓட்டு போடணும். தேர்தல் பிரச்சாரமே அங்கே ஆரம்பிச்சது. ஸோ இவ்வளவு சிக்கல்கள் இந்த எஸ்ஐஆரில் இருக்குது அப்படின்றது தான் கண்கூடாக பார்க்குறோம். அதே நேரத்தில் தேர்தல் ஆணையத்தில் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் சில ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அது தமிழ்நாட்டினுடைய எலெக்ஷன் கமிஷன் அதனுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தோன்னு சொன்னால் அந்த ப்ரொசீஜர் கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னாக்கி நாம் அதில் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இப்போ தேர்தல் ஆணையம், தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் ஒரு புதிய வீடியோ போட்டிருக்கிறாங்க ஆன்லைனில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸின்னு சொல்லி. ஆனால் அதில் என்னன்னு சொன்னால் முதல்ல உங்களுடைய ஆதாரை லிங்க் பண்ணணுவாங்க. இவ்வளோ நாளும் ஆதார் வேண்டான்னாங்க. இப்போ அந்த ஆதார் லிங்க் பண்ணி அதுக்கு ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணி உங்களுடைய ஆதார் லிங்க் ஆன பிறகு தான் நீங்கள் அதில் பயன்படுத்த முடியும். அது இல்லைன்னா பயன்படுத்த முடியாது. இது ஒரு பெரிய சிக்கல். நிறைய பேரால் அது செய்ய முடியாத கஷ்டம் ஃபீல்டிலேருந்து வந்துட்டு. பலருக்கு சந்தேகங்கள் தொலைபேசியிலெல்லாம் கூப்பிட்டுட்ருக்காங்க. ஒன்று, தமிழ்நாட்டில் நிரந்தர குடிமக்கள் ஆனால் வேலைக்காக வெளி மாநிலங்களில் வேலை செய்துட்ருக்காங்க. அவங்கெல்லாம் அப்போ நாங்கள் கட்டாயமாக கையெழுத்து போடுறதுக்கு அங்கே ஃபார்ம் நிரப்பி கொடுக்கணுமான்னு கேட்குறாங்க. அதில் தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வர வேண்டியதில்லை, உங்கள் உறவினர்கள் உங்களுக்காக ஃபார்ம் நிரப்பி கையெழுத்து போடலான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க இருக்காங்க, இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களும் அங்கேருந்து தேடி வர வேண்டியதில்லை, ஆன்லைனில் ப்ரொவிஷன் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு பதிலாக அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க அவங்க வீட்டில் அவங்களுடைய இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்தாச்சுன்னு சொன்னால் இது கஷ்டம் இல்லாமல் செய்ய முடியும். அதே மாதிரி வீடு மாறி போனவர்களை பொறுத்தவரையில் கட்டாயமாக கவனமாக பார்த்து அவங்க அந்த நான் சொன்ன ஃபார்ம் 8 நிரப்பி அந்த பேரை மாற்றலைன்னு சொன்னால் அவங்களுக்கு நாளை ஓட்டுரிமை இல்லாமல் போயிடும். இல்லைன்னா அவங்க ஃப்ரெஷ்ஷாக ஃபார்ம் 6 கொடுக்க வேண்டியது இருக்கும். ரைட். ஏராளமான கேள்விகளை கேட்டும் ஏராளமான பதிலும் கிடைத்தது. மக்கள் என்ன செய்ய வேண்டும்? மக்கள் கவனமாக இருங்கள். பிஎல்ஓ ஆஃபீஸர் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 18 வயது இல்லை அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்களாக இருக்கட்டும், அல்ல நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு அட்ரஸ் மாறி போயிருக்கக்கூடிய நபராக இருக்கட்டும், அல்ல திருத்தங்கள், ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இல்லை அப்பாவுடைய பேர் அம்மாவுடைய பேர், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராச்சும் முதியோர் இறந்து போயிருப்பார்கள்,
அவர்களுடைய பெயர் பட்டியலில் இருக்கா இல்லையா என்கிற விஷயத்தை நீங்கள் அருகே இருக்கக்கூடிய பிஎல்ஏனா பூத் லெவல் ஆஃபீஸர், டிஎம்கேவுக்கான பூத் லெவல் ஆஃபீஸர் இருப்பாங்க, ஏடிஎம்கேவுக்கான நபர்கள் இருப்பார்கள், பிஜேபி, காங்கிரஸ், எந்த அரசியல் கட்சியாக இருக்கட்டும் அவர்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட் இருப்பார்கள். நீங்கள் பூத் லெவல் ஆஃபீஸருக்கு நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. அவர்கள்ட்ட போய் அவங்கள்ட்ட ஒரு பட்டியல் இருக்கும். அந்த பட்டியலில் உங்களோட பேர் இருக்கா இல்லையான்னு நீங்கள் போய் பார்க்கணும். வார்டு மெம்பர்ஸ், பஞ்சாயத்து தலைவர்கள், இங்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றின ஹெல்ப் கிடைக்கும். உங்களுடைய பேர் இருந்தால் ஓகே, பேர் இருக்கும்போது அது சரியாக மறுபடியும் பதிவிடப்படுகிறதா என்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். ரெண்டாவது, ஆல்வேஸ் ட்ரை டு டேக் த ஃபோன் நம்பர் ஆஃப் பிஎல்ஓ ஆஃபீஸர் ஹூ டுக் யுவர் ஃபார்ம் நிரப்புனாரா இல்லையா என்கிற விஷயத்தை நீங்கள் ஃபார்ம் நிரப்புனதுக்கப்புறம் உங்களுடைய அதே வெப்சைட்டில் போய் அப்டேட் ஆயிடுச்சா இல்லையா என்கிற விஷயத்தை அடுத்த மாதம், அதாவது இப்போ 4ஆம் தேதி, இதெல்லாம் 4ஆம் தேதியிலேருந்து பண்ணிகிட்ருக்காங்க. டிசம்பர் 4ஆம் தேதி முடிஞ்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வெளியில் வரும். அந்த லிஸ்ட்டில் உங்களோட பேர் இருக்கா இல்லை என்கிற விஷயத்தை நீங்கள் கண்காணிக்கணும். ரெண்டாவது, அக்கம் பக்கத்தில் நடக்கக்கூடிய மற்ற விஷயங்கள், திடீர்னு உங்களுடைய அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மு யாருடைய பேர் நீக்கப்பட்டது, யாருடைய பேர் சேர்க்கப்பட்டதுங்கிற விஷயத்தை வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸில் ஒட்டுவாக வந்துட்டு ஹார்ட் காப்பியாக, அதில் உங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய நபர்களை தாண்டி புதிய பெயர்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா ப்ளீஸ் மார்க், ப்ளீஸ் டேக் அ ஃபோட்டோ, ப்ளீஸ் போஸ்ட் இட் ஆன்லைன். உங்கள் பிஎல் ஆஃபீஸர்கிட்டே நீங்கள் போய் கேட்கலாம், இந்த நபர் எங்களுடைய கிராமத்தை சார்ந்த நபரே கிடையாது. மேஜரில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இது போன்ற தில்லுமுள்ளுக்கள் நகரங்களில் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ all the welfare associations has to be alert. Ward members has to be alert. உங்கள் பில்டிங்கில் 10 பேர் இருக்காங்களா, 10 வீட்டில் இருக்கக்கூடிய பேர் உங்களுக்கு தெரியும். 11வது வீடு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா வீடு சேர்க்கும்போது immediately alert. There is an option where you can object. அந்த ஆப்ஜெக்ஷன் ஃபார்மை வந்து நீங்கள் ஆன்லைனே நிரப்பலாம். அதற்கான லிங்க்கெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுப்பேன். அதில் போய் பாருங்கள். ஃபார்ம் நம்பர் 6 பாருங்கள். சார் சொன்னபடியே ஃபார்ம் நம்பர் 6, 7, 8 இது வந்து யாருக்குமே தெரியலை, படிக்க தெரியலை, சரியாக ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியலை. ஸோ யூ கேன் கோ அண்ட் டேக் ஹெல்ப். ஸோ இது எல்லாமே பண்ணி ஒரு அவேர்ட் சிட்டிசனாக நம்ம வேலை பார்த்தோம்னா பீகாரில் நடந்தபடி தமிழ்நாட்டில் தவறுகள் நடக்க வாய்ப்பு ரொம்பவே குறைவாக இருக்கும். காரணம், தமிழ்நாட்டில் படித்த மக்கள் ஏராளமான நபர்கள் இருக்கிறார்கள். முதியோர்கள் படிக்கலைன்னா கூட அந்த வீட்டில் அனைத்து குழந்தைகளுமே எல்லாருமே படிச்சிருப்பார்கள். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து அந்த எஜுகேட் செய்யக்கூடிய வேலையை பார்க்கணும். இது ஒரு வீடியோ இல்லை, இது போன்ற ஏராளமான வீடியோக்களை நாங்கள் அடுத்தடுத்து எடுத்துகிட்டு வரப்போகிறோம். அதனால் இந்த சேனலை கவனமாக பார்த்து கொண்டிருங்கள். இது போன்ற இன்ஃபர்மேஷன் மக்களிடம் போகும்போது நீங்கள் இந்த வீடியோவை பகிர்ந்தால் மட்டும்தான் மற்ற நபர்களுக்கு போய் சேரும். சார் கூறியபடி ஏராளமான இஷ்யூஸ்கள் இருக்குதுல்ல. உங்களோட பேர் நீக்கப்படலாம், சேர்க்கப்படுவதாக கூறுவார்கள், ஆனால் சேர்க்காமல் விட்டுவிடுவார்கள். வந்தேரிகள், எந்த வந்தேரியை வைத்து அமித்ஷா அவர்கள் ஓட்டு கேட்கிறாரோ அதே போன்ற வந்தேரிகள் வட இந்தியர்களை கூப்பிட்டு வைத்து, நேற்றெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள்னா கபில் சிபலுடைய மிக தெளிவான ஒரு இன்டர்வியூ வெளிவந்தது, ப்ரெஸ் மீட். எப்படியெல்லாம் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ்களை ஆர்கனைஸ் செய்து கர்னால் பஞ்சாபிலிருந்து, குட்காவ் ஹரியானாவிலிருந்து பீகாருக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதே போன்ற நபர்கள் இந்த ஹரியானாவிலிருந்து பீகாருக்கு போன நபர்கள் ஹரியானாவுக்கு வந்ததே ஓட்டு போடுவதற்காக அந்த அலிகேஷன் ஒன்று வருது. அதெல்லாம் சரி பார்க்கணும். அதே மாதிரி நீங்கள் பார்த்துருங்கன்னா ஆயிரக்கணக்கான நபர்கள் டெய்லி தமிழ்நாட்டுக்கு வர்றார்கள். அந்த கூட்டம் வரும்போது அவர்களுடைய பேர் இங்கே சேர்க்கப்படுகிறதா, எந்த ஆதாரத்தை வைத்து சேர்க்கப்படுகிறது, இந்த அடையாளத்தை வைத்து சேர்க்கப்படுகிறது, இது எல்லாமே நீங்கள் பார்த்தீர்கள்னா we will be able to achieve a purest form of electoral list in Tamil Nadu. And Tamil Nadu can set a beautiful example to even election commission that உங்களால் மிரட்ட தான் முடியும் ஒழிய அதை கிரவுண்டில் இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியாது என்கிற விஷயத்தை மக்கள் உணர்ந்து மக்கள் முன்னாடி வந்து இந்த விஷயங்களை பார்த்தாலே போதும். எஸ்ஐஆர் ஒரு ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. எஸ்ஐஆரை பார்த்து பயப்படாதீர்கள். வாக்குரிமை உங்களுடைய அதிகாரம். வாக்குரிமை பறிப்பதற்கான ஏராளமான திட்டங்களை, சதி வேலைகளை ஒரு அமைப்பு பார்க்கும்போது அதை காப்பாற்றக்கூடிய வேலையை மக்கள் பார்த்தால் இந்த வழிகளை அவர்கள் எடுத்து வைத்தாலே போதும். யாராலையுமே இந்த
டெலிஷன் ஆர் எடிஷன்கிற வேலையை பார்க்க முடியாது. ராகுல் காந்தியாக இருக்கட்டும், இல்லை ஏராளமான அமைப்புகளாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்பவே தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள். எப்படி பேரை சேர்க்கிறார்கள், எப்படி பேரை நீக்கிறார்கள். அந்த பட்டியலை பார்க்கும்போது ஒரே நபருடைய ஃபோட்டோ பல இடங்களில் வருது, அட்ரஸ் மாதிரி வருது. அட்ரஸில் பார்த்தீங்கன்னா 0ன்னு எழுதியிருக்கோம், அப்பா பேர் இருக்காது, அம்மா பேர் இருக்காது, ஆல்ஃபபெட்டிக்கல் ABCD XYZன்னு எழுதியிருப்பார்கள். இது எல்லாமே உங்கள் வீட்டில் வரும்போது, அந்த BL ஆஃபீஸர் வரும்போது அங்கே நீங்கள் பார்த்து ஏதாச்சும் உங்கள்கிட்ட ஒரு ஒரு சந்தேகம் ஏற்படும் போது அங்கே நீங்கள் அதை மார்க் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து அந்த BL ஆஃபீஸர்கிட்ட கேட்கலாம். என்ன சார், ஒரே ஃபோட்டோ இந்த லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா 4 இடத்துல இருக்குது. இட்ஸ் அ ஃபிசிக்கல் லிஸ்ட், நீங்கள் பார்க்கலாம். இல்லை உங்களுடைய பஞ்சாயத்து ஆஃபீஸில் அந்த ஃபார்மை, அந்த லிஸ்ட்டை ஒட்டும் போது அங்கேயும் நீங்கள் கண்காணித்து அந்த விஷயங்களை நீங்கள் ஃபில்டர் அவுட் செய்யலாம். இதெல்லாம் நீங்கள் செய்வீர்கள். எத்தனை விஷயத்தை எங்களால் புரிய வைக்க முடிஞ்சது எனக்கு தெரியவில்லை. பட் ஸ்லோலி, கிராஜுவலி we will bring up such informative videos in alternate days, இல்லை ஒரு 2-3 நாளைக்கு ஒரு வாட்டி, so that as we get information we will be able to educate you also. சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ரொம்ப ஆழமான விஷயங்களை எடுத்து வச்சீங்க. தேங்க்யூ சார். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.